வரும்போது காலி வயிறாதான் வருவா. இத சாக்கா வச்சு வீட்டை விட்டு துரத்திட்டு நாம நினைச்ச மாதிரி பிரீத்திய சந்தோஷ்க்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும். ஐயோ ஐயோ, இவ எங்க இங்க வந்திருக்கா? ஐயோ, இவளுக்கு தெரிஞ்ச காரியம் கெட்டு போயிடுமே. ஐயோ கடவுளே, என்ன பண்றது? அப்பா, ஒரு வழியா போயிட்டால, நிம்மதி. மலரு, உனக்கும் உடம்பு சரியில்லையா? எனக்கு ராத்திரி பூரா ஒரே காய்ச்சல். இத பாரு, குளிர் தாங்க முடியல, மூச்சு வேற வாங்குது. அதான் டாக்டர் பாத்துட்டு போலான்னு வந்தேன். வா வா, வந்து உட்காரு வா. என் அக்கா எங்க? அக்காவா? அவ வீட்ல இருப்பா. எனக்கு எல்லாம் தெரியும். என் அக்கா வயித்துல இருக்கிற குழந்தைய ஏதோ பண்ணதானே என் அக்காவை இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க. மரியாதையா சொல்லுங்க, என் அக்கா எங்க? ஏய், என்ன நீ என்னமோ ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க? நானே உடம்பு முடியாம டாக்டர் பாக்குறதுக்கா வந்திருக்கேன். போய் உன் வேலையை பாரு போ. மரியாதையா சொல்லிடுங்க, இல்ல இங்க நடக்கிறதே வேற. அதான் தெரியாதுன்னு சொல்றேன்ல. என் அக்கா எங்க? இப்ப உடனே நான் என் அக்காவை பார்த்தாகணும். சொல்ல போறீங்களா இல்ல உங்களை அப்படியே கழுத்து நெரிச்சு கொன்னுடுவா? என்ன நீ தனியா இருக்கப்ப பார்த்து என்ன கொல்ல வரியா? உன் அக்கா எங்கன்னு தெரியாதுன்னு சொல்றேன்ல. இங்க பாருங்க, இந்த டிராமாலாம் என்கிட்ட பலிக்காது. மரியாதையா என் அக்கா எங்கன்னு சொல்லுங்க. ஐயோ சொல்றேன்ல, உனக்கு புரியாதா? தெரியாதுன்னு சொல்றேன்ல, என்கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்க. அவ எங்க போனான்னு யாருக்கு தெரியும்? சொல்ல போறீங்களா? ஐயோ அடிச்சிட்டாளே. ஐயோ கடவுளே, கேட்க யாருமே இல்லையா? ஐயோ வலிக்குதே. போச்சு, என் காலு போச்சு. ஐயோ இவளால நான் என்னமா கலாட்டா? ஐயோ நர்சம்மா, நீயே கேளுமா. உடம்பு சரியில்லைன்னு டாக்டர் பார்க்க வந்தேன். இவ அக்கா எங்க போனான்னு தெரியலம்மா. அத கேட்டு என்ன அடிக்க வராமா? ஐயோ என் காலே போச்சு. போய் சொல்றாங்க. எங்க அக்காவை இவங்க தான் இங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க. இப்ப கேட்டா இவங்களுக்கு தெரியாதுன்னு சொல்றாங்க. ஐயோ அது இங்க பாருங்க, இது ஹாஸ்பிடல். உங்க குடும்ப பிரச்சனை எல்லாம் வெளியில வச்சுக்கோங்க. இல்ல சிஸ்டர், இவங்க போய் சொல்றாங்க. இல்ல சிஸ்டர், அக்கா இவ தான் போய் சொல்றா. திரும்ப திரும்ப போய் சொல்லாதீங்க. அக்கா எங்க போனாலும் அங்க போய் தேடிக்கோ. என்னது? இருங்க, என்னம்மா, என்ன பிரச்சனை? சார், ஃபேமிலி இஷ்யூ சார். டாக்டர் நல்ல நேரத்துல வந்தீங்க. உடம்பு சரியில்லைன்னு இந்த ஹாஸ்பிடலுக்கு வந்தேன் டாக்டர். இவ வந்து இவ அக்காவை காணோம் அது இதுன்னு சொல்லி நான் அடிக்க வரா டாக்டர். என்னன்னு கேளுங்க ப்ளீஸ் டாக்டர். இல்ல டாக்டர், இவங்க போய் சொல்றாங்க. இவ தான் போய் சொல்றா டாக்டர். இங்க பாருங்கம்மா, எதுவா இருந்தாலும் ஹாஸ்பிடல் வெளியில வச்சுக்கோங்க. இங்க பிரச்சனை பண்ணக்கூடாது, அப்புறம் நான் போலீஸை கூப்பிட வேண்டியது வரும். எல்லாரும் கிளம்புங்க, போய் உட்காருங்க போங்க. சிஸ்டர், மறுபடியும் இவங்க ஏதாவது பிரச்சனை பண்ணாங்கன்னா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே டாக்டர். போலீஸை கூப்பிடலாம் மேடம். ப்ளீஸ் மேடம், பிரச்சனை பண்ணாம போங்க மேடம். கேட்டுச்ச சொன்னதே. ஓஹோ, இப்படி ஒரு டிராமா ஆடி என்ன வெளியே அனுப்பிட்டு என் அக்காவை நீ நினைச்சபடி பண்ணிடலான்னு பாக்குறியா? இரு, நான் ஊர் ரூட்லயே வந்து உன்னை எப்படி அடிக்கிறேன்னு பாரு. அப்பாடி, ஒரு வழியா டிராமா ஆடி அந்த மலரை துரத்தியாச்சு. இனிமே நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நம்ம நினைச்சது நல்லபடியா நடந்துரும். அந்த இன்ஜெக்ஷனை மருந்து எடுங்க. இந்தாங்க. டாக்டர், ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? குழந்தை நார்மலா தானே இருக்கு? ஒரு ப்ராப்ளமும் இல்ல, சேஃபா தான் இருக்கு. எதுக்கோ ஒரு விட்டமின் இன்ஜெக்ஷன் போடுறேன், அயன் டானிக்கும் எழுதி கொடுக்கறேன். கரெக்டா மெடிசன் எடுக்கணும், சரியா? ஓகே டாக்டர்.